ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவினர் நடத்தை விதிகளை மீறுவதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவிடம் புகார் அளித்துவிட்டு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். பார்க்கலாம். பணத்தை வாரி 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 இறைத்தாலும் அதே போன்று ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த விடியாத அரசுடைய அமைச்சர்கள் அங்கே முகாமிட்டு ஒட்டுமொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திமுக காரர்கள் எல்லாம் அங்கே குவித்தாலும் கூட ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை ஒரு மாபெரும் வெற்றி பெறும் என்கின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக அமைச்சர்கள் பொதுவாக ஒரு பூத்து 2 பூத்து 3 பூத்துன்னு அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பிரித்து கொண்டு அதில் அமைச்சர்களுடைய மேற்பார்வையில் அவருடைய அந்த ஒரு பொறுப்பின் கீழே அந்த வாக்குச்சாவடி வருகிற நிலையில் அந்த வாக்குச்சாவடிக்கு அமைச்சர்கள் வரும்போது ஆரத்தி எடுக்கின்ற அந்த சாக்கை வைத்துக்கொண்டு அந்த ஒரு சான்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு தட்டு, அதே போன்று ஒரு செம்பு சொம்பு தூக்கிகள் இல்லையா, அதனால சொம்பு தான் இல்லாமல் வரும். சொம்பு, அந்த சொம்பு, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய், அதில் ஒரு 1000 ரூபாய். எப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு தேர்தல் வந்தால்தான் இவர்களுக்கு மக்களே கண்ணுக்கு தெரிவாங்க. தேர்தல் வரலன்னா மக்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. அதில் இடைத்தேர்தல் என்பதனால் இது போன்ற அளவுக்கு ஒரு பணநாயகத்தை நம்பி மட்டுமே ஜனநாயகத்தை குழியில் தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு இந்த ஆளும் விடியாத அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக அமைச்சர்கள் இது போன்ற அத்துமீறல்கள் எல்லாம் செய்து ஜனநாயகத்தை ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு நியாயமான சுதந்திரமான ஒரு தேர்தல் நடக்காமல் ஒரு பணத்தை மட்டுமே நம்பி இன்றைக்கு தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிலை. அது மட்டும் இல்ல, ஒரு இந்த தேர்தல் இந்த கட்சிகளுடைய சின்னம் பொதுவாக அரசு சுவர்களிலும் சரி அரசு சொத்துக்களிலும் எழுதக்கூடாது. ஆனால் மாறாக என்ன செய்யறாங்கன்னா, இப்ப அந்த சாலைகள் இருக்கு இல்லையா, அந்த சாலைகளிலே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த கட்சியினுடைய அந்த வேட்பாளருடைய அவங்க ஆதரவு பெற்ற அந்த சின்னத்தை அவர்கள் வரைகிறாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துக்கு கவனத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் முழுமையான அளவுக்கு அரசு இயந்திரம் தவறாக இந்த நேரத்தில் பயன்படுத்தப்படுது. அதையெல்லாம் நீங்கள் தடுக்கணும். ஒரு சுதந்திரமான நியாயமான ஒரு ஜனநாயக ரீதியான தேர்தல் நடத்தப்படணும் என்கின்ற அந்த கருத்து முன்வைக்கப்பட்டது. அவர் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆதாரங்கள்லாம் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அதுல எந்த மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் கவனத்தில் வச்சு நடவடிக்கை சொல்லியிருக்கு. ஓபிஎஸ் திடீரென ஒரு வேட்பாளர் கொண்டிருக்கிறாரு. இப்போ அந்த வேட்பாளர் திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருக்காரு. அதுக்கு உங்களுடைய பார்வை? கசாப்பு கடைக்காரனை ஆடுங்க நம்பினா ஆடுங்களுக்கு என்ன கதியாகும்? அந்த கதி தான் ஆயிருக்கு. நான் ஒரு வார்த்தையில் சொன்னா தான் சொல்ல முடியும். குப்புற விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்றாங்க சார். இப்ப ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபடியான அழைப்பது நீங்க அவங்க தான் கேட்டிருக்காங்களா? எப்படி சந்திக்க முடியும் சொல்லுங்க? அது வாய்ப்பே 100% இல்லை. அதனால இதை பொறுத்தவரை இப்போ ஒரு இடைக்கால பணு நம்முடைய அந்த எடப்பாடியார் அவர் தாக்கல் செய்து ரெட்டையில இன்னைக்கு நம்ம பெற்றிருக்கிறோம். அவரை பொறுத்தவரை ஒரு ஒரு திமுகவுடைய ஒரு பி டீமா இருந்துட்டு முழுமையா ரெட்டலை எப்படியாவது முடக்குன்ற அந்த முயற்சி செய்து அது முடியல. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரங்கள் பரப்பிடுறாரு. அது உண்மை இல்லாது. அதனால எங்களை பொறுத்தவரை இன்னைக்கு ரெட்டலை கிடைச்சதுல தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. அது நம்முடைய ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்காங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியின் அடிப்படையில் கண்டிப்பா ஒரு மகத்தான வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். எனவே தலைமை கழகத்தை நாங்கள்லாம் கோயிலாக வணங்கக்கூடிய தலைமை கழகம் புரட்சியாளர் எம்ஜிஆர் இதே மாளிகை. அது மாளிகையை போய் காலால் எட்டி உதச்சி டாக்குமெண்ட்ஸை கொள்ளையடிச்சு ரவுடிகளோடு துணை இருக்கிறது. திரு கருணாநிதி வாழ்த்து பாடிட்டு, இவர் மட்டும் இல்லாமல் அவர் சார்ந்த அவருடைய மகனை வாழ்த்து பாடிட்டு இப்படியெல்லாம் ஒரு திமுகவுடைய அதாவது திமுக சார்ந்து இருக்கின்ற ஒரு நிலை இருக்கும்போது
அது நிச்சயம் திமுகவினர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இருப்பதாக கூறி தற்போது தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாகுவிடம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் சந்திக்க வாய்ப்பில்லை என்றும் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.